வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். பீகாரில் இன்று நடைபெறும் சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்று வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை குஜராத் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்கிறார். 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர்களுக்கு கணக்கெடுப்பு படிவங்களை வழங்கும் பணிகள் 91.20% முடிந்துவிட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற குழந்தைகள் தின விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமை ஏற்று பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். இனி விரிவான செய்திகள். பீகாரில் இன்று நடைபெறும் சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றியை நோக்கி முன்னேறி வருகிறது. மொத்தமுள்ள 243 தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி இதுவரை 18 தொகுதிகளில் வெற்றி பெற்று 191 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளது. ஆர்ஜேடி தலைமையிலான மகா கட்பந்தன் கூட்டணி வேட்பாளர்கள் 2 தொகுதிகளில் வெற்றி பெற்று 25 தொகுதிகளில் முன்னிலையில் உள்ளனர். பிரசாந்த் கிஷோர் தலைமையிலான ஜன் சுராஜ் கட்சி வாக்கு எண்ணிக்கை தொடர்பான நிலவர பட்டியலில் இடம்பெற தவறியது. பீகாரில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு முன்னெப்போதும் இல்லாத அளவில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை வழங்கிய மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துள்ளார். இது நல்லாட்சி, வளர்ச்சி, சமூக நீதி மற்றும் மக்கள் நலனுக்கு கிடைத்த வெற்றி என்று சமூக ஊடக பதிவு ஒன்றில் அவர் கூறியுள்ளார். இந்த மாபெரும் மக்கள் ஆதரவினால் புதிய உறுதிப்பாட்டுடன் பீகார் மக்களுக்கு சேவை புரியும் அதிகாரம் அரசுக்கு கிடைக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். பிஜேபி தலைவர் திரு ஜே.பி. நட்டா, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா ஆகியோரும் பீகார் மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளனர். குழந்தைகள் தினமான இன்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுடெல்லி குடியரசுத் தலைவர் மாளிகையின் கலாச்சார மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த குழந்தைகளை சந்தித்து கலந்துரையாடினார். வந்தே மாதரம் தேசபக்தி பாடலை சில குழந்தைகள் பாடியது உட்பட இந்த சந்திப்பின் மகிழ்ச்சிகரமான தருணங்களை சமூக ஊடகத்தில் அவர் பகிர்ந்து கொண்டுள்ளார். குழந்தைகள் தான் நாட்டின் எதிர்காலம் என்பதால் தன்னம்பிக்கையும் பொறுப்பும் நிறைந்த குடிமக்களாக குழந்தைகளை பேணி வளர்த்தல் அவசியம் என்றும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இந்தியா வளமான நாடாக விரைந்து மேம்பட்டு வருவதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். இன்று ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினத்தில் மாநில அரசும் இந்திய தொழில்கள் கூட்டமைப்பும் இணைந்து ஏற்பாடு செய்துள்ள கூட்டாண்மை உச்சி மாநாட்டை அவர் தொடக்கி வைத்தார். டிஜிட்டல் பொது கட்டமைப்பு மற்றும் ஆளுகை வசதிகளால் நாட்டில் மக்களுக்கான அரசின் சேவைகள் விரைந்து வழங்கப்படுவதாகவும் தொழில்நுட்பங்களின் அடிப்படையிலான பொருளாதாரமாக இந்தியா மேம்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஆந்திர மாநிலம் இந்தியாவின் முக்கிய முதலீட்டு கேந்திரங்களில் ஒன்றாக திகழ்வதை அவர் சுட்டிக்காட்டி இதைக் கொண்டு வலுவான பலன்களை ஈட்டும் வகையில் மத்திய மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து வருவதாக தெரிவித்தார். ஆந்திர பிரதேசம் எளிதாக வர்த்தகம் புரிவதற்கு ஏற்ற மாநிலம் என்பதில் இருந்து விரைவாக வர்த்தகம் புரிவதற்கு ஏற்ற மாநிலம் என்ற நிலைக்கு மேம்பட்டுள்ளதாக ஆந்திர முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு இந்நிகழ்ச்சியில் பேசுகையில் கூறினார். மத்திய தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் உட்பட பலர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை குஜராத் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்கிறார். பிரதமரின் குஜராத் பயணம் குறித்து கூடுதல் விவரங்கள். குஜராத் மாநிலம் சூரத்தில் தற்போது கட்டப்பட்டு வரும் புல்லட் ரயில் நிலையத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை பார்வையிட்டு மும்பை அகமதாபாத் அதிவேக ரயில் பாதை திட்டத்தின் அமலாக்கத்தில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றத்தை ஆய்வு செய்கிறார். பின்னர் நர்மதா மாவட்டத்தில் உள்ள தேவ் மோக்ரா கோவிலில் பிரதமர் தரிசனம் செய்கிறார். தொடர்ந்து டேடியோபடாவில் தர்தி ஆபா பகவான் பிர்சா முண்டாவின் 150வது பிறந்த நாள் விழாவில் அவர் கலந்து கொள்கிறார். இவ்விழாவின் போது மொத்தம் 9,700 கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை பிரதமர் தொடக்கி வைத்து வேறு பல திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுகிறார். பிரதமரின் ஜன்ஜாதி ஆதிவாசி நியாய மகா அபியான் இயக்கத்தின் கீழ் கட்டப்பட்ட வீடுகளின் கிரக பிரவேச விழாவிலும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கலந்து கொள்வார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் இரண்டாம் கட்டமாக 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தற்போது நடைபெறும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளின் கீழ் தற்போதுள்ள வாக்காளர்களுக்கு கணக்கெடுப்பு படிவங்களை வழங்கும் பணிகள் 91.20% முடிந்துவிட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இப்பணிகள் 87.66%, புதுச்சேரியில் 93.63% முடிந்திருப்பதாக தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற Facebook பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். 2 மாநிலங்களவைத் தேர்தல் 2019 2020 நிதிநிலை அறிக்கை 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 2019 2020 நிதிநிலை அறிக்கை
செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் பள்ளி கல்வித்துறை சார்பில் கருவடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் இன்று நடைபெற்ற குழந்தைகள் தின விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமையேற்று பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கினார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு சிறந்த கல்வி அளிப்பது அரசின் கடமை என்றும் இதை கருத்தில் கொண்டே ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இவ்வாண்டு அரசு பள்ளி மாணவர்கள் 36 பேர் 10% இடஒதுக்கீட்டின் கீழ் மருத்துவக் கல்லூரிகளில் சேர்ந்திருப்பதாக அவர் தெரிவித்தார். மாணவர்களின் ஆரோக்கியத்தை பேணும் வகையில் காலையில் பால், மதியம் முட்டையுடன் கூடிய சத்துணவு மற்றும் மாலையில் சிறுதானிய சிற்றுண்டி வழங்கப்படுவதையும் விளையாட்டு வசதிகள் மேம்படுத்தப்படுவதால் புதுச்சேரியை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் வெளிமாநிலங்களில் பல போட்டிகளில் பங்கேற்று வெற்றி பெற்று வருவதையும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டினார். பள்ளிப்படிப்பு முடிந்த பின்னர் கல்லூரியில் சேர ஏதுவாக பல அரசு மற்றும் தனியார் கல்லூரிகள் தொடக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். முதலமைச்சரின் உரையிலிருந்து ஒரு பகுதி. நம்முடைய பிள்ளைகளிடம் அன்பு காட்ட வேண்டும், அவர்கள் நேசிக்க வேண்டும், அவர்களை ஊக்குவிக்க வேண்டும். அவர்கள் என்ன விரும்புகின்றார்களோ அதுக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு வழிகாட்டுதல் என்ற நிலையில் நம்முடைய ஆலோசனைகள் இருக்க வேண்டும். நம்முடைய அரசானது குழந்தைகள் நலனுக்காக பல திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்தி வருகின்றது. பள்ளி கல்வி இயக்கத்தின் மூலமாகவும் சமூக நலத்துறை மூலமாக அங்கன்வாடி மூலமாக பல நல்ல திட்டங்களையும் அரசானது செயல்படுத்தி வருகின்றது. புதுச்சேரியில் உள்ள குழந்தைகளுக்கு எந்தவித குறைவுமின்றி நிறைவான நிலையில் கல்வியை கொடுப்பதில் இந்த அரசு மிகுந்த கவனம் செலுத்தி வருகின்றது. அதிலே இப்பொழுது நம்முடைய அரசானது பள்ளி கல்வி மட்டுமல்லாது நல்ல கல்லூரி படிப்பினர் பட்டப்படிப்பினை பெறும் வாய்ப்பு அரசு உருவாக்கி கொடுத்திருக்கின்றது. குழந்தைகள் தின விழாவில் கல்வி அமைச்சர் திரு நமச்சிவாயம், பள்ளி கல்வித்துறை இணை இயக்குனர் சிவகாமி, சமக்கர சிக்ஷா திட்ட இயக்குனர் எழில் கல்பனா மற்றும் கல்வித்துறை அதிகாரிகளும் ஆசிரியர், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர். மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று மாஹே பகுதிக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். மாஹேயில் அன்னை தெரசா செவிலியர் பயிற்சி கல்லூரியை அவர் திறந்து வைக்கிறார். மாஹே அரசு பொது மருத்துவமனையில் புதிய சமையல் கூட கட்டிடத்தையும் அவர் திறந்து வைக்கிறார். மாஹேயில் ட்ரோன்கள் மூலமான நவீன டிஜிட்டல் கணக்கெடுப்பு திட்டத்தை துணைநிலை ஆளுநர் தொடக்கி வைத்து முதியோர் ஓய்வூதிய திட்டத்திற்கான புதிய பயனாளிகளுக்கு ஓய்வூதிய ஆணைகளையும் வழங்குவதாக மாஹே நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பண்டித ஜவஹர்லால் நேரு பிறந்த நாளான இன்று புதுச்சேரியில் கடற்கரை சாலையில் உள்ள அன்னாரின் சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், அரசு கொறடா திரு ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர் திரு லட்சுமிகாந்தன் ஆகியோர் அரசு சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து முன்னாள் முதலமைச்சர் திரு நாராயணசாமி, பிரதேச காங்கிரஸ் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு வைத்தியலிங்கம் மற்றும் காங்கிரஸ் நிர்வாகிகள் நேரு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். முன்னதாக பிரதேச காங்கிரஸ் அலுவலகத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தமிழ்நாடு ஆசிரியர் தகுதித் தேர்வு நாளை நடைபெற உள்ளதை ஒட்டி புதுச்சேரியில் அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து கல்வித்துறை உத்தரவு அறிவித்துள்ளது. இதை ஈடு செய்யும் வகையில் வரும் ஜனவரி 3ஆம் தேதி சனிக்கிழமை வேலை நாளாக இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இன்று தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் மலைப்பகுதிகள் மற்றும் தேனி, தென்காசி, கன்னியாகுமரி மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 20ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகமுள்ள தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகி உள்ளது. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையே கொல்கத்தாவில் இன்று தொடங்கியுள்ள முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் ஜெயித்து முதலில் ஆடிய தென்னாப்பிரிக்கா அணி 159 ரன்னுக்கு முதல் இன்னிங்ஸ் ஆட்டத்தை இழந்த நிலையில் அடுத்து ஆடும் இந்திய அணி ஆட்ட நேர இறுதி வரை ஒரு விக்கெட் இழப்பிற்கு 37 ரன் எடுத்திருந்தது. மொத்த விலை குறியீட்டு எண் அடிப்படையிலான பணவீக்கம் கடந்த அக்டோபர் மாதத்தில் -1.21% மேலும் குறைந்துள்ளது. இது அதற்கு முந்தைய மாதத்தில் 0.13% இருந்தது. பணவீக்கம் எதிர்மறை போக்கில் குறைந்ததற்கு உணவுப் பொருட்கள், மின்சாரம், கச்சா எண்ணெயின் விலை குறைந்ததே முக்கிய காரணம் என்றும் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பீகாரில் இன்று நடைபெறும் சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்று வருகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை குஜராத் மாநிலத்திற்கு பயணம் மேற்கொள்கிறார். 12 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் வாக்காளர்களுக்கு கணக்கெடுப்பு படிவங்களை வழங்கும் பணிகள் 91.20% முடிந்துவிட்டதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற குழந்தைகள் தின விழாவில் முதலமைச்சர் திரு ரங்கசாமி தலைமை ஏற்று பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
வணக்கம்.